இன்னைக்கு பார்க்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா 11th physics அண்ட் நீட் எக்ஸாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியல் மாறிலி. இதோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் G. இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா G கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் force into distance square divided mass square. இதுதான் ஃபார்முலா. force distance square இது mass square. இது எப்படி பாருங்க ஷார்ட்கட்டா எழுதுறேன். force ஓட SI யூனிட் வந்து நியூட்டன். distance அப்படினா மீட்டர். அப்ப மீட்டர் ஸ்கொயர். டிவைட் mass வந்து kg. அப்ப kg ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg பவர் -2. இது வந்து யூனிட். இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா கேக்குறாங்க. அப்ப G ஃபோர்ஸ் வந்து மாஸ் இந்த ஆக்ஸலரேஷன் into distance square divided mass square. ஓகேங்களா? நெக்ஸ்ட் G மாஸ்க்கு m, ஆக்ஸலரேஷனுக்கு lt பவர் -2, டிஸ்டன்ஸ்னா l ஸ்கொயர், n ஸ்கொயர்னால ஸ்கொயர், மாஸ் m ஸ்கொயர். G m, இந்த l ஸ்கொயர் என்ன l கியூப் t பவர் -2 m பவர் -2 प्लस வேல்யூ மைனஸ் வேல்யூ மாறிடுது. नेक्स्ट स्टेप है G m power -2 l cube t power -2 G இங்க 1 க்கு அர்த்தம் m 1 2 l cube t power -2 G m -1 l cube t power -2. இதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலா. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் உடைய டைமென்ஷனல் ஃபார்முலா. யூனிட் கேட்டாங்கன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg பவர் -2.